தாய் சொல்லுவான்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் மதில் ஜம்ப் பண்ணிடுவேன். நாம மதில் சுவர் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்றோம் இல்லையா? நானும் அதான், எல்லாரும் தான் எனக்கு தடை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றோம். மதில் சுவர் நமக்கு முன்னால இருக்கக்கூடாதுன்னு ஜெபம். சேனை நமக்கு முன்னால வரக்கூடாதுன்னு நமக்கு ஜெபம். தாவி சொல்லும், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதில தாண்டி போயிடுவேன். அந்த மதில் சுவர் எதுக்கு அப்படின்னா ஜம்ப் பண்றது தான். நான் எப்படி ஜம்ப் பண்றோம்? நான் ஒலிம்பிக்கில் பார்க்க முடியல, இந்தியா விளையாடும் போது நான் பார்ப்பேங்க. நான்லாம் பெரிய இது கிடையாது. இந்தியா ஒலிம்பிக்கில் விளையாடுற அந்த நேரம் நைட்டு 3 மணி 4 மணிக்கு அந்த டைம் இதோட கேட்பேன். அந்த ஒலிம்பிக்கில் அந்த இந்தியா விளையாடுற டைம் நான் பார்ப்பேன். நம்ம இந்தியா நாட்டுக்கு, நம்ம இந்தியா நாடு இல்லையா, நம்ம மக்கள் ஜெயிக்கணும் இல்லையா, கப்பு வாங்கணும் இல்லையா, நான் பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜம்ப் பண்றது அப்படி ஸ்டெப்பாக அதெல்லாம் மீட்டர் அதெல்லாம் கூட்டுறாங்க இல்லையா, சும்மா நடந்து போனா இவர் ஆமா இவர் ஜம்ப் பண்றது எங்க தெரியும் இல்லையா? அல்லேலூயா. இந்த சுவருன்னு ஒன்று இருந்தா தான் நம்ம ஜம்ப் பண்ணுவோம். நம்ம எத்தனை அடி தாண்டுகிறோங்கிறது கணக்கில் வரும். அது மயமுண்டாவதா? அல்லேலூயா. அது சொல்ல எல்லாம் தாண்டுவாங்க. அதிக மீட்டரில் தாண்டுறவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, கப்பு கொடுக்குறாங்க, முதல் இடம் கொடுக்குறாங்க. முதல்ல 5 சார்ஜ் அந்த அம்மா தானே தாண்டினாங்க இல்லையா கேரளாவில். அது ஒன்று தான் இருந்துச்சு இந்தியாவில். இப்போ நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்கிறாங்க. கேரளா சேர்ந்தவங்க எவ்வளோ உயரம் தாண்டுறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மதில் சுவர் ஒன்று இருந்தால் தான் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு கர்த்தருடைய பலத்தில் தாண்டுறோங்கிறது தெரியும். கர்த்தருடைய பலன் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குங்கிறது தெரியும். பிரசங்க வேற மாதிரி போயிட்டு அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஆவி நடத்தி கொண்டு போறார். அந்த மதில் சுவர் இல்லைன்னா நமக்கு எப்படி நம்ம எவ்வளவு உயரம் தாண்டுகிறோம்? கர்த்தருடைய பலன் நமக்கு எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி பலத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த மதில் சுவருக்கு முன்னால தாண்டி பார்க்க கர்த்தர் வைப்பார். நம்ம அதுக்காக பின் வாங்கிடக்கூடாது, அழுதுடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. என் தேவனாலே மதில தாண்டுவேன், நான் சேனைகளுக்குள்ள பாய்ந்து போவேன். தாவீது சொல்றேன், சோர்ந்து பயந்து போமான்னு சொல்றான். சேனைகளுக்குள்ள நான் பாய்ந்து போவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.